ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா யுகாதி ஸ்பெஷல் ரெசிபி மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் பச்சடி உகாதி ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு பச்சடி ரெசிபி, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. அது எப்படி வீட்லேயே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே கம்மியாக தான் செய்கிறேன். ஸோ ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைஸ் மாங்காய் எனக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் அலசி வச்சுருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேப்பம் பூ நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை அந்த காம்புலேருந்து தனியாக பூவை மட்டும் பிச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா பூவும் நல்லா தனியாக உருவி வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தூசி எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் காய்ச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா போடணுன்னா கூட போட்டுக்கலாம், கம்மியாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த அளவும் கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க். இதை உகாதி பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு ஹீட் பண்ணி நல்லா கெட்டியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான யுகாதி ஸ்பெஷல் பச்சடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.